ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் உங்களோட ஹர்ஃபா. ஸோ ஆல்ரெடி என்னோட லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. இது ஃபீடிங் ரிலேட்டடாக போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவில் இது நெக்ஸ்ட் வீடியோ, ஓகேங்களா? ஸோ ஃபீடிங் ரிலேட்டடாக ரொம்ப பேருக்கு நியூ மாம்ஸ்க்குலாம் முக்கியமாக எப்படி ஃபீட் பண்ணணும்னு தெரியாது, என்னென்ன சாப்பிடணும்னு தெரியாது, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரெக்னென்சி பீரியட்லேயே நீங்கள் நல்லா ஃபுட்டு நல்லா ஹெல்த்தியாக நீங்கள் சாப்பிட ஆரம்பித்தது அது உங்கள் பேபிக்கு அப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ சாப்பிட்றது தான் உங்களுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃபீட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு டெலிவரி ஆனதுக்கப்புறம், ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 6 மந்த்துக்குள்ளே நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதுதான் உங்களுக்கு நீங்கள் நல்லா ஃபீட் பண்ண உங்களுக்கு ஃப்ளோ இதுக்கப்புறமும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ஆஃப்டர் 6 மந்த்துக்கு அப்புறம் பேபிக்கு ஃபுட்டு கொடுக்குறனால நீங்கள் அப்போ எது வேணால் சாப்பிட்டுக்கலாம். இந்த 6 மந்த் கொஞ்சம் நல்லா கான்சியஸாக நீங்கள் எது சாப்பிடணும்னு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவே கொடுக்கணும். ஆனால் நீங்கள் எது சாப்பிட்டாலுமே மில்க் சப்ளை ஆகும். அது ஃபஸ்ட்டு விஷயம். நீங்கள் என்ன சாப்பிட்டாலுமே மில்க் சப்ளை ஆகும். எனக்கு இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேபி மில்க் ஃபீட் பண்ணும்போது சாப்பிடக்கூடாத விஷயம்னா பலாப்பழம், ஜாக் ஃப்ரூட் அண்ட் பப்பாயா சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க, மேங்கோ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. நீங்கள் இந்த மூணையும் அவாய்ட் பண்ணிடுங்க. எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபுட்டு பார்த்துடலாம், நீங்கள் என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்னு. ஸோ மில்க் சப்ளை ஆகிறதுக்கு என்னென்ன ஃபுட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கிறேங்க. மோஸ்ட்லி என்னையை சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட் ஓரளவுக்கு கேட்டதுக்கு சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கிறேங்க. அண்ட் நெக்ஸ்ட் வெந்தய தண்ணி, நீங்கள் வெந்தயம் முழுசாகவே அதையும் எடுத்துக்கிறேங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு சோம்பு, அது ஃபெனல் சீட், ஓகேவா, அதோட தண்ணி அந்த ஊற வச்சு ஓவர் நைட் ஊற வச்சு அதையும் நீங்கள் எடுத்துக்கிறேங்க. அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறேங்க. அப்புறம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் எடுத்தால் பேபி குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும் அப்படிலாம் வாய்ப்பே இல்லை. நீங்கள் எடுத்துக்கிறேங்க, ஓகேங்களா? அப்புறம் கீரை, ஓகேங்களா? நெக்ஸ்ட் விஷயம் எப்போவுமே நம்மளுக்கு கிடைக்கிற கீரை, அப்புறம் கொண்டக்கடலை, இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் பேபிக்கு நல்ல மில்க் ஃப்ளோ நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம், 2 விஷயம் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, அந்த 2 விஷயந்தான் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். எது கிடைக்குதோ இல்லையோ ரொம்ப ஈஸியாக அந்த 2 விஷயம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, பூண்டு, அதாவது கார்லிக். இந்த பூண்டு நீங்கள் அதாவது பூண்டு பாலாக குடிக்கலாம், ஓகேங்களா? பூண்டு களியாக சாப்பிடலாம். இல்லை மீனில் போட்டு குழம்பு வச்சு அந்த மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இது கார்லிக் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பூண்டு எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு மில்கோட அந்த சப்ளையில் க்ரீமியாக இருக்கும். அந்தளவுக்கு நல்ல கலராகவும் இருக்கும், ரொம்ப இதாலாம் இருக்காது. ஸோ நல்லா க்ரீமி கலரும் சேர்த்து இருக்கும். இன்னொரு விஷயம், ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறது தண்ணி, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் டீஹைட்ரேட் ஆகாமல் ஹைட்ரேட்டடாக இருக்கணும். எப்படி ஒரு 2.5-3 லிட்டர்ஸ் வரைக்கும் குடிச்சிருங்க, ஓகேங்களா? அதுவே உங்களுக்கு மில்க் ஃப்ளோ நல்லாயிருக்கும். இது எல்லாமே ஃபஸ்ட்டு 6 மந்த் இன்னும் நல்லா எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபீடிங் ஃப்ளோ சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா, ஃபீடிங் நல்லா இன்னும் உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு இந்த நார்மல் டெலிவரி ஆனதுக்கப்புறம் இந்த சோர்வு இல்லாமல் வலுவாக இருக்கணும், அப்புறம் வேறு என்னது தொப்பை இல்லாமல் இருக்கணும், அந்த மாதிரிலாம் கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக கேட்பீங்க, தோணும். அவங்களுக்கு ஒரு காயம் மாதிரி தருவாங்க, ஓகேங்களா? ஸோ இதுவும் உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு சாப்பிடுங்க. முக்கியமான விஷயம் சி செக்ஷன் ஆனவங்க ஆஃப்டர் 1 மந்த்துக்கு அப்புறம் தான் இது சாப்பிட்ணும், ஓகேங்களா? நார்மல் டெலிவரி நீங்கள் எடுத்துக்கலாம். இது எப்படின்னா, டெய்லி சாப்பிட்டதுக்கப்புறம் மார்னிங் அண்ட் ஈவினிங், மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுக்கிறேங்க. எந்த இன்க்ரீடியன்ஸில் நல்லெண்ணெய், கருப்பட்டி, இந்த 2 தவிர்த்து மற்ற எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு லைட்டாக வறுத்துக்கணும். எல்லாத்தையும் லைட்டாக வறுத்துட்டு அண்ட் பொடியாக்கி ஒரு 2-3 டைம் நல்லா ஜல்லியை வச்சு நல்லா இப்படி சளிச்சு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அதில் ஃபஸ்ட்டு அந்த பூடை போட்டு நல்லா வறுத்துடணும். கொஞ்சம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் வறுத்தா போதும். அதுக்கப்புறம் நம்ம ஆட்டி வச்சுருக்கிற அந்த பவுடர் தூக்கி கொட்டி அது ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு கிரேவி, அது என்னது திம்மோல பேர் என்னமோல, ஐயோ மறந்துட்டேனே, களி மாதிரி வரும், ஓகேங்களா? அந்த களி மாதிரி வரும். அதில் என்ன பண்ணுறீங்கன்னா, அதோடு சேர்த்து இந்த கருப்பட்டியை கொட்டினீங்க அப்படின்னா, நல்லா நுணுக்கி வச்சுக்கிட்டு கருப்பட்டியை கொட்டினீங்க அப்படின்னா நல்ல ஒரு லேகியம் மாதிரி வந்துடும். இதை தண்ணி நான் இது எப்படின்னா, இது கெட்டு போகாமல் இருக்கிறது தண்ணி படுற வரைக்கும், தண்ணி பட்டுச்சுன்னா கெட்டு போயிடும், ஓகேங்களா? தண்ணி படாமல் வச்சுக்கணும். சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபீடிங் ஃப்ளோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் அந்த உடம்பு கொஞ்சம் நல்லா இதாகவும் இருக்கும்,
தொப்பையும் கண்டிப்பாக வந்து அது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணும். ஸோ வந்து இதுதான் அந்த ஃபீடிங் ரிலேட்டடான உள்ள வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் வேணும் அப்படின்னா என்னோடய யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.